ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, 9 நவரத்தினங்களில் ஒன்றை தொடு தங்கமே. அதைப்போல் உன்னுடைய வாழ்க்கையும் மின்னப் போகின்றது. நவரத்தினங்கள் என்ன என்பது உனக்கு நன்றாக தெரியும். உன்னுடைய வாழ்க்கை இப்பொழுது சறுக்கலில் இருக்கின்றது என்பதை உன் அப்பா எனக்கு நன்றாகவே தெரியும். எப்பொழுதும் நான் உன்னைத்தான் நினைத்து கொண்டிருக்கின்றேன். நீ என்னிடம் கேட்ட பிரார்த்தனைகளும் நீ என்னிடம் வைத்த கோரிக்கைகளும் நிறைவேறுமா அப்பா என்ற ஏக்கத்தோடு காத்து கொண்டிருக்கின்றாய். இப்பொழுது நான் உனக்கு ஒன்றை சொல்கின்றேன். நிச்சயம் நீ என்னிடம் வைத்த அத்தனை கோரிக்கைகளும் நிறைவேறப் போகின்றது. நீ என்னிடம் கேட்டது கிடைக்கும். கிடைத்தது சர்வ நிச்சயமாய் நிலைக்கும். நீ இப்படி நிம்மதியின்றி எப்பொழுதும் கண்ணீருடன் இருப்பதை பார்க்கும் பொழுது நான் மட்டும் எப்படி சந்தோஷமாக இருப்பேன் தங்கமே. வா, வந்து என் மடியில் தலை சாய்த்துக்கொள். உன் அப்பா உன்னுடன் இருக்கின்றேன் என்பதை முழுமையாக உணரப் போகின்றாய். உன்னுடைய அத்தனை மனக்கவலைகளையும் போக்கி உனக்கான நிம்மதியை தரப்போகின்றேன். என் பிள்ளையான நீ, நான் நல்லவனாக இருக்கின்றேன். யாருக்கும் எந்த தீமையோ கெடுதலோ துரோகமோ ஏமாற்றமோ செய்யவில்லை. பின்பு ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு சோதனை? நல்லவர்களுக்கு மட்டும் துன்பம் எதற்காக அப்பா என்று கேட்கின்றாய். என் அன்பான குழந்தையே, உரசாமல் வைரத்தை பட்டை தீட்ட முடியாது. நெருப்பிலிடாமல் தங்கத்தை தூய்மைப்படுத்த முடியாது. அதுபோல நல்லவர்கள் சோதனைக்குள்ளாவார்கள், ஆனால் நிச்சயமாக வீழ்ந்துவிட மாட்டார்கள். உன்னை வீழ உன் அப்பா நான் விடமாட்டேன். அனைவரும் வீழ்ந்து விடுவாய் என்று நினைக்கும் சமயத்தில் உன்னை மேலோங்கி நான் எழ செய்வேன். நீ சிந்தும் கண்ணீர் துளி ஒவ்வொன்றையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். எதற்காகவும் பயப்படாதே. உன் வாழ்க்கையில் நீ விரும்பிய நிம்மதியை நான் உனக்கு கொடுக்கின்றேன். வருத்தப்படாதே, துவண்டு போகாதே. துன்பத்தை பெரிதாக நினைத்து உன்னை சுற்றி நடக்கும் இன்பத்தை இழந்து போகாதே. உனக்காக நிறைய வாய்ப்புகளும் காலங்களும் உள்ளன. அவற்றை உனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்காகத்தான் இந்த சின்ன சறுக்கல் என்பதை உணர்ந்து புத்துணர்ச்சியோடு எழுந்து நடமாடு தங்கமே. நீ அமைதியாக இரு. காரணம் இல்லாமல் எதுவும் நடக்காது. உனக்காக நான் இருக்கின்றேன். நீ நினைத்தது நிச்சயமாக நிறைவேறும். உன்னோடு நான் இருக்கின்றேன் என்பதை உணர்ந்து கொள்வாய். என் அனுமதி இல்லாமல் ஒரு இலை கூட அசையாது என்கின்ற பொழுது எதற்காக நீ இப்படி உன்னை வருத்தி கொள்ள வேண்டும்? நான் ஒருவரின் வாழ்க்கையில் நுழைந்தால் ஆரம்பத்தில் அவருடைய வாழ்வு கடினமாகத்தான் இருக்கும். ஆனால் போக போக மகிழ்ச்சி அவரின் வாழ்வில் குடிபுகுந்துவிடும். உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி குடிபுகும் நேரம் இதோ வந்துவிட்டது. உனது அன்பில் நான் உருகி போயுள்ளேன். நீ கேட்டதையும் உடனே தரப்போகின்றேன். அதற்கான நல்ல அறிகுறிகளும் உனக்கு முன்கூட்டியே தெரிய வந்து கொண்டிருக்கும். சந்தோஷத்தை வரவேற்க உற்சாகத்துடன் காத்து கொண்டிரு தங்கமே. என்னை நீ மனதார ஒரு நொடி நினைத்தால் மறுகணமே நான் உனக்கு காட்சி தருவேன். நீ எங்கே இருந்தாலும் உன் அருகில் நான் இருப்பேன். ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா.